வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களின் அற்புதமான பொன்மொழிகள் சிலவற்றை பார்க்கலாம். மனித பிறவி கிடைப்பதற்கு அரிதானது. இதை பயன்படுத்தி கடவுளை அறிய முற்படுங்கள். பொறுமை மனிதர்கள் அனைவருக்கும் அவசியமானது. பொறுமை உள்ளவனுக்கு என்றுமே அழிவு உண்டாகாது. எந்த ஒரு சுயநல நோக்கமும் இல்லாமல் பிறருக்காக உழைக்கும் மனிதன் உண்மையில் தனக்குத்தானே நன்மை செய்கிறான். நீங்கள் எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். ஏனெனில் கடவுள் எல்லா உயிர்களிலும் வசிக்கிறார். எக்காரணத்தை முன்னிட்டும் மனிதன் பொய் பேசி பழகக்கூடாது. பொய் பேசி பழகுபவன் படிப்படியாக பாவக்காரியங்களை செய்யக்கூடிய கீழான மனநிலையை பெறுகிறான். பிறர் எதை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீயே செய். மனிதர்கள் புகழ்வதும் விரைவு, இகழ்வதும் விரைவு. எனவே மற்றவர்கள் உன்னை பற்றி சொல்லும் வார்த்தைகளை கவனிக்காதே. பிறருடைய குற்றங்களை காண்பதில் நேரத்தை செலவிடுபவன் தன் குற்றங்களை களைய முற்படுவதில்லை. அவனுடைய வாழ்நாள் வீணாகவே கழிகிறது. நீங்கள் பக்திக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது போல் யாரிடமும் குறை காணாமல் இருக்கவும் பிரார்த்தனை செய்யுங்கள். கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது போல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று. ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதிக்க முடியும். ஆழ்ந்த நம்பிக்கை இமயமலை போன்றது. அதை எவராலும் அசைக்க முடியாது. நெருப்பிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் பாதிப்புக்குள்ளாக மாட்டார்கள். அந்த சோதனையின் மூலம் அவர்கள் மேன்மையடைவார்களே தவிர கீழே செல்ல மாட்டார்கள். அனுபவத்தை விட பெரிய ஆசிரியர் வேறு யாரும் இல்லை. அது முதலில் சோதனையை கொடுத்துவிட்டு பிறகுதான் பாடத்தை போதிக்கும். அன்பை வளர்ப்பதே மனித வாழ்க்கையின் உன்னத நோக்கமும் லட்சியமும் ஆகும். அறிவு ஒற்றுமைக்கு வழிவகுக்கும், ஆனால் அறியாமை வேற்றுமைக்கு வழிவகுக்கும். அகந்தை அழியும் போது எல்லா துன்பங்களும் தீரும். உலக வாழ்வில் ஈடுபட்டாலும் இறைவனே நமக்கு சொந்தமானவன் என்னும் உள்ள உறுதியோடு வாழ வேண்டும். மக்களுள் பெரும்பாலோர் புகழுக்காகவோ புண்ணியத்தை தேடும் பொருட்டோ சேவைகளை செய்கின்றனர். அத்தகைய சேவைகள் யாவும் சுயநலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை. என் பணம் என் படிப்பு என்று சிறிதும் எண்ணாதே. நான் மக்களின் சேவகன், நான் பக்தன் என்று எண்ணிக்கொள். உன்னிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீ மனமுருகி தேடும் பொருள் உனக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம். அறிவு பலவீனமானது, நம்பிக்கை பலமானது. வண்டு தேன்மலரை தவிர வேறு எதன் மீதும் உட்காராது. அதுபோல உண்மையான துறவி இறை ஆனந்தத்தை தவிர வேறு ஆனந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஈரமுள்ள குச்சி தீப்பற்றாது. அதுபோல் உலக ஆசை கொண்டவனுக்கு கடவுள் அருள் கிடைக்காது. விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு. ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி. இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து நிற்பது மற்றொரு வழி. வெந்து அவிந்த நெல் மறுபடியும் முளைப்பதில்லை. இறைவன் பக்தியால் அவிந்த நெல் போன்ற பக்குவம் பெற்றவன் ஞானி. அவனுக்கு மறுபிறவி உண்டாவதில்லை. குழந்தை தந்தையின் கையை பிடித்து நடந்தால் ஒருவேளை கீழே விழலாம். ஆனால் தந்தை குழந்தையின் கையை பிடித்திருந்தால் கீழே விழ வாய்ப்பே இல்லை. மன ஏக்கத்துடன் அழுதால் இறைவனே நமது கையை பிடித்து வழிநடத்தி செல்வார்.
தர்ம வழியில் நிம்மதியாய் வாழுங்கள். எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.